வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் போலி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கப் மைதா மாவு போட்டுக்கலாம். மாவோட அளவு 250 கிராம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்ச பிறகு அதில் மேலே உணராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் படும்படி நல்லா தடவி அதை 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். பூர்ணம் ரெடி பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் நெய் விட்டுக்கலாம். அதில் துருவின தேங்காய் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டவனையும் அதில் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கிடலாம். வெல்லத்தோட அளவு 200 கிராம். அதில் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெல்லம், தேங்காய், ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகும் தண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து மறுபடியும் நல்லா அதை பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா சாஃப்டாக தண்ணி நல்லா பிசைஞ்சு அதை உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ஒரு வாழை இலை எடுத்து அதில் நெய் தடவிக்கோங்க. உருட்டி வச்ச உருண்டையை வச்சு அதை கைகளாலேயே நல்லா பரத்தி விடுங்க. அதில் செஞ்சு வச்ச தேங்காய் பூரணத்தை நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அதை உருண்டையாக எடுத்து வச்சு அதை மூடி மறுபடியும் கைகளெல்லாம் நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. அப்படியே எல்லா மாவையும் நல்லா போலியாக செஞ்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா காய வச்சு அதில் நெய் விட்டுக்கலாம். அதில் செஞ்சு வச்ச போலியை போட்டு மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோடனையும் மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். இப்போது தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு.